acute intestinal obstruction acute intestinal obstruction ஓகே இது இப்போ பார்த்தாச்சு. அடுத்தது ரேடியோலஜிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட் டைனமிக் ஓ மெக்கானிக்கல் obstruction. அதாவது இதை எப்படி வந்து டயக்னோஸ் பண்ணுறது, இதில் மெக்கானிக்கல் obstructionக்கும் டைனமிக் பேரலைட்டிக் இல்லியஸுக்கும் உரிய வித்தியாசங்களை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, மெக்கானிக்கல் obstructionனை பார்த்தோம்னா எக்ஸ்ரே அப்டோமினல் எக்ஸ்ரேயில் வந்து டயலேட்டட் லூப்ஸ் எபவ் த obstructionக்கு கீழே பார்த்தோம்னா டயலேட் பண்ண லூப்ஸ் அதிகம். அதை சொல்லுவோம் கிளைபர் கப்ஸ்ன்னு சொல்லுவோம். கப் மாதிரி இருக்கும். ஹொரிசாண்டல் ஃப்ளூயிட் லெவல்ஸை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஹொரிசாண்டல் ஃப்ளூயிட் லெவல்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வித் த கேஸ் எபவ், மேலே கேஸ் இருக்க போது கீழே ஃப்ளூயிட் இருக்கும். ஸ்மால் பவுல் ஸ்டெப் லெடர் பேட்டர்னில் இருக்கும் எக்ஸ்ரே. வேல்யூபிள் கன்வியன்ஸ் க்ராஸ் என்டையர் வித், அதாவது ஹெரிங் போன் ஓ ஃபிஷ் போன் சைன்னு சொல்லுவோம். லார்ஜ் பவுல் ஃபிஷ் போன் சைன்னு சொல்லுவோம். ஸ்மால் மெக்கானிக்கல் obstructionல நம்ம படத்தை பார்க்கணுமா இருந்தால் ஓகே பார்ப்போம். லார்ஜ் பவுலில் பார்த்தோம்னா ஹவுஸ்ட்ரா டு நாட் க்ராஸ் த என்டையர் வித். ஹவுஸ்ட்ரா வந்து வளம் என்ன இப்படி ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி இருக்க போகுது. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக க்ராஸ் பண்ணாது, இப்படி டயலேட் ஆயிரும். ஃப்ரேம் லைக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிக்க போகுது. கோலான் கட் ஆஃப் பார்க்கலாம். கேஸ் ஸ்டாப் அப்ரப்ட் அட் obstruction சைட். கோலான் கட் ஆஃபை பார்க்கக்கூடிய மாதிரி மெக்கானிக்கல் obstructionல. இது டைனமிக் பேரலைட்டிக் இலியஸில் பார்த்தோம்னா ஜென்ரலைஸ்ட் டைலேஷன் ஆஃப் த ஸ்மால் அண்ட் லார்ஜ் பவுல், கேஸ் இன் த ரெக்டம், ஃப்ளூயிட் லெவல்ஸ் ஆஃப் கொஞ்சமாக தான் இருக்க போது, லெஸ் டிஸ்டிங், நோ அப்ரப்ட் ட்ரான்சிஷன் பாயிண்ட். அப்போ அப்டோமினல் எக்ஸ்ரேயில் மெக்கானிக்கல் வென்டிலேஷன் நல்ல லேஸாக பார்க்கலாம். கொஞ்சம் டைனமிக்காக இலியஸை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா பெரிய சயின்ஸ் அப்படி இருக்காது. சிடி ஸ்கேன் தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஸோ சிடி ஸ்கேனில் வந்து ட்ரான்சிஷன் பாயிண்ட்டை வந்து நம்ம எந்த இடத்துல நமக்கு சரியாக நார்மல் ஜிஐ ட்ராக்டிலேருந்து எந்த இடம் வித்தியாசப்படுதுன்றதை நம்ம அந்த ட்ரான்சிஷன் பாயிண்ட்டை தெளிவாக வந்து சிடியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சேஞ்ச் ஃப்ரம் த டயலேட்டட் டு த கொலாப்ஸ் பவுல் கேன் ஐடென்டிஃபை த டியூமர், ஹெர்னியா, அதர்ஷன். அதே மாதிரி ஸ்கீமியா இருந்தால் நம்ம என்ன டிடெக்ட் பண்ணலாம். நியூமட்டோசிஸ், இன்டெஸ்டினலைசிஸ் அண்ட் போர்ட்டல் வீனஸ் கேசஸ் இருக்கிறதை நம்ம சிடி ஸ்கேனில் பார்க்கலாம். சிடி ஸ்கேனில் வந்து டைனமிக் இல்லியோஸாக பேரலைட்டிக் இல்லியோஸாக பார்க்கக்குள்ள நோ ட்ரான்சிஷனல் பாயிண்ட் வந்து நம்ம நேரில் பார்க்க முடியாது. டிஃப்யூஸ் டைலேஷன் often shows underlying causes like pancreatitis, peritonitis, retroperitoneal hematoma இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அல்ட்ராசவுண்ட் to do for peristalsis near the obstruction, dilated fluid filled loops பார்க்கலாம். இங்கே absent or weak paralysis இருக்கிறத பார்க்கலாம். Contrast study, small bowel follow through contrast steps and obstruction, gastro-griffin challenge சொல்லுவோம். அண்ட் இது வந்து contrast ஸ்டடிலையும் பார்க்கலாம். Contrast moves slowly but passes through the entire bowel. ஃபுல்லாக என்ன செய்யும் போகும், ஆனால் மெதுவாக தான் போகும், ஆனால் ஃபுல் பவுலுக்கு போகும். ஆனால் இது அப்படி இல்லை, சில இடங்களில் வந்துட்டு நெய்யும் கண்டாஸ்ட் ஸ்டாப் ஆயிடும். மெக்கானிக்கலில் மெயினாக பார்க்கக்கூடியது ஸ்டாப் சைன் தான். அதாவது ஒரு டிரான்சியன் பாயிண்ட், அந்த கப் சைன்ஸ் என்ன செய்யலாம் பார்க்கலாம் எபவ் த பிளாக்குக்கு மேலே. இப்போ டைனமிக்கில் பார்த்தோம்னா லேசி கேட், அதாவது எவ்ரி திங் டயலேட்டட், நோ ஸ்டாப் சைன் இருக்காது, ஆனால் டயலேட்டட் ஆகிருக்கும். இப்போ கண்ட்ராஸ்ட் அனுப்பக்குள்ளேயும் அது போகும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போய் ஃபுல்லாக போய் திருவானா என்ன பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் நிற்காது. அக்யூட் இன்டெஸ்டினல் obstructionக்கான கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை வந்து எப்படி செய்யலாம்ன்றதை பற்றி பார்ப்போம். கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் either the definitive therapy for ileus or parietal
எஸ்பிஓ பார்த்தோம்னா இது ஒரு டெஃபினேட்டிவ் தெரப்பியாக இருக்கும். ஓ as resuscitation before the surgery. கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 4 மெயின் விஷயங்கள் இருக்குது. அதாவது டீகம்ப்ரெஷன், fluid and electrolytes resuscitation, pain control, spasmolysis, antibiotics and monitoring. இந்த 4 விஷயமும் வந்து மெயினான விஷயமாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ரெஸ்ட்டை கொடுக்கணும். டீகம்ப்ரெஷன் எப்படி? இமீடியட்டாக என்ஜி டியூப்பை போட்டு என்ஜி டியூப்பில் என்ன செய்வோம், நம்ம சக்ஷன் பண்ணி கேஸ்ட்ரிக் கண்டென்ட்டை சரவுண்ட் ஏரெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இது வந்து ரெடியூஸ் த வாமிட்டிங் அண்ட் ஆஸ்பிரேஷன் ரிஸ்க். நேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டியூப்பை போடலாம், மில்ல அபோட்னு சொல்லுவோம். அது ஃபார் டீப்பர் டீகம்ப்ரெஷன், கொஞ்சம் கூட தூரம் டீகம்ப்ரெஷன் பண்ணணும்னா நேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டியூப் போடலாம். ஃபார் த டீப்பர் டீகம்ப்ரெஷன் லெஸ் காமன் யூஸ் now மெயினாக யூஸ் பண்ணுற என்ஜி டியூப் தான். ரெக்டல் டியூப் ஃபார் த சிக்மாய்ட் வல்வியூலஸ் ஓ டிஸ்டல் obstructionக்கு ரெக்டல் டியூப்பை யூஸ் பண்ணலாம். செகண்ட் மெயின் திங் பார்த்த மாதிரி இருந்தால் ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட் ரிசசிட்டேஷன். ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட் ரிசசிட்டேஷனில் பார்த்த மாதிரி இருந்தால் ஐவி ஃப்ளூயிட்ஸை யூஸ் பண்ணுறது. ரிங் எலக்டேட், நார்மல் சேலைன், டீஹைட்ரேஷனை வந்து கரெக்ட் பண்ணுறது, தேர்ட் ஸ்பேஸ் லொசஸை தவிர்க்கிறதுக்காக. Electrolytes use correct the hypokalemia common in the vomiting ileus and the hyponatremia. Monitoring the urine output achieve on 0.5 milliliter per kilogram per hours achieve பண்ணுற வரைக்கும் நம்ம யூரின் அவுட்புட்டுக்கு தேவையான அளவுக்கு ஐவியை நம்ம கொடுக்கக்கூடிய மாதிரி. Pain control and spasmolytics like pain control analgesics to avoid the peritonitis. இப்போ அனால்ஜெசிக் கொடுக்குற விஷயம் பண்ணி என்னென்னா அன்கிளியரான டயக்னோசிஸ் இருக்குமா இருந்தால், அதாவது பெரிட்டோனைட்டிஸ் வந்தால் பெயின் வரும். அப்போ நம்ம அனால்ஜெசிஸ் கொடுக்கறதால இப்போ பெரிட்டோனைட்டிஸால் வர பெயின் வந்துடனேயும் அது வந்து தப்பிக்க பார்க்கும், அந்த பெயின் நமக்கு விளங்காது. அப்போ அதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும். ஸ்பாஸ்மோட்டிக் அதாவது ட்ரொட்டா வேரியனை கொடுக்கறதால ஃபோக்கோலிக் பெயினுக்கு அது நல்ல பயனளிக்கும். Antibiotics and monitoring. Broad spectrum antibiotics if strangulation possible or peritonitis is suspected. Diagnostic trials if symptoms resolves, passage of gas, stool, pain relief, decreased distension within 2 to 4 hours or 24 to 48 hours, continue the conservative treatment. If not, அப்படி சரியாக வரல என்ன செய்யணும், ஆப்ரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு சக்ஷன், தென் ஷோக் அண்ட் ஸ்டாப் பெயின் அண்ட் see what we have to do. Volvulus பார்த்த மாதிரி இருந்தால் volvulus என்ன 2 லூப்ஸ் வந்து ட்விஸ்ட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு இந்த பெண்ணாலைக்கு இது ஒரு இன்டெஸ்டைன் எடுத்தால் அந்த இன்டெஸ்டைன் வந்து என்ன செய்யும், வந்து இப்படி வந்து ட்விஸ்ட் ஆகிறது, ட்விஸ்ட் ஆகி இப்படி வர்றது volvulus சொல்லுவோம். அதாவது இப்படி வந்து இப்படி இந்த இடத்துல நெஞ்சு வந்து கட் ஆயிரும் volvulus. இப்போ 2 loops of intestine twist around each other and they are mesentery சேர்ந்து ட்விஸ்ட் ஆகும். ஒரு டொஃபி பேப்பரை சுற்றுற மாதிரி, டொஃபி சுற்றி இருக்குமே, இப்படி தான் டொஃபி சுற்றி இருக்கும், டொஃபி சுற்றிரிக்க மாதிரி ஃபுல்லாக மிசன்ட்ரி மீது சுற்றிடும். கோஸ் த க்ளோஸ்ட் லூப் obstruction and rapid strangulation. அப்போ ஸ்ட்ரங்குலேஷன் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரங்குலேஷன் நடக்கும், நெக்ரோடைஸ்ட், அங்கே டெத் ஆயிரும், டெத் ஆஃப் த இன்டெஸ்டைன். மோஸ்ட் சிவியர் ஃபார்ம் ஆஃப் strangulated obstruction தான் volvulus அடிக்க போகுது. கிளினிக் பார்த்தோம்னா சடன் சிவியர் கன்ஸ்டன்ட் பெயின், rapid shock, sudden severe constant pain, rapid shock, hypovolumic shock, toxic shock, asymptomatic distension, palpable tender masses இருக்க போகுது.
டயக்னோசிஸ் எக்ஸ்ரேயில் பார்த்தோம்னா காஃபி பீன் சைன் பார்க்கலாம். ஓ ஸ்பெசிஃபிக் லூப் கன்ஃபிகரேஷன் பார்க்கலாம். காஃபி பீன் சைன் முக்கியமான சைனாக இப்போ காஃபி பீன் சைனை காட்டுறது நல்ல காஃபி பீன் சைன் coffee bean sign coffee bean sign வழங்குதானே coffee bean sign இது அப்படியே நம்ம இதையும் பார்த்துருவோம். small intestinal obstruction intestinal obstruction x-ray sign. ஓகே, இன்டெஸ்டினல் obstruction சயின்ஸில் பார்க்கக்குள்ள நமக்கு தெரியுது டைலேட்டட் பவல். இதில் பார்த்தா வழங்க டைலேட்டட் பவல் ஃப்ரேம் லைக் ஹவுஸ் ட்ரா தெரியுதுண்ணே. டைலேட்டட் பவல் அது என்ன இதில் அழகாக தெரியுது. இந்த என்லார்ஜ் பவல் ஹொரிசாண்டல் லெவல் இதுதானே. ஹொரிசாண்டல் லெவல் மேலே ஏர் கீழே ஃப்ளூயிட்ஸ் இருக்க அதெல்லாம் ஹொரிசாண்டல் லெவல் வந்து டயலேட்டட் ட்ரான்ஸ்வர்ஸ் கோலோன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சிக்மாய்ட் கோலோன் டயலேட்டட். அப்போ இது கீழே லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்கலாம். அதாவது கட் ஆஃப் சைன். ஓகே, சும்மா கூகுளில் அடித்தாலே நிறைய சயின்ஸ் வரும் பார்க்கக்கூடிய மாதிரி. ஓகே, ரைட். சிடியில் பார்த்தோம்னா வில் சைன், அதாவது ட்விஸ்டட் மெசன்ட்ரி வெசல்ஸ் நம்ம பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட் எமர்ஜென்சி சர்ஜரிஸ், நோ கன்சர்வேட்டிவ் ட்ரையல். இது கன்சர்வேட்டிவ் ட்ரையலுக்கிட்டு டைம் இல்லை. இது ஒரு எமர்ஜென்சி ஸ்ட்ரங்குலேட் ஆகிட்டு ஆல்ரெடி. அப்போ இது ஒரு எமர்ஜென்சி சர்ஜரின்றதை கருத்துக்கொள்ளணும். அன்ட்விஸ்ட் த நாட் any on கேர்ஃபுல்லி. இந்த டொஃபியை நம்ம சுற்றி வழி எடுக்க மாதிரி அதை கேர்ஃபுல்லி அன்ட்விஸ்ட் பண்ணணும். assess the viability. if necrotized, resect பண்ணிடணும். both loops, ரெண்டு வகை லூப்ஸ் நம்ம என்ன செய்யணும், வெட்டி எடுத்துடணும். நெக்ரோடைஸ் ஆகிட்டுண்டா, அப்படி இல்லையண்டா ஓகே. ரிசெக்ஷன் ஆஃப் த மார்ஜின், அதாவது ரிசெக்ஷன் எப்படி பண்ணுவோம்டா, இன்கேஸ் வந்து வெல்வியூலஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இருந்தால் இவ்வளத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்க இயலாது. 40 சென்டிமீட்டர் ப்ராக்சிமல், 40 சென்டிமீட்டர் and 15 சென்டிமீட்டர் டிஸ்டல்லையும் சேர்த்து தான் என்ன செய்வோம், இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுப்போம். ஹெல்த்தியான இடம், நெக்ரோடைஸ் ஜோன்லேருந்து ஹெல்த்தியான இடத்துக்கு. இது என்ன சிலனோக் மெமோரி ஹூக், அதாவது நொட் இருக்கும். அப்போ டபுள் நொட் இந்த டபுள் ட்ரபிள் அதை யோசிக்கணும். போத் லூப் வந்து செத்திருக்கும். அப்போ அன்டை பண்ணுறதை யோசிக்கணும். செக் கலர், நார்மல் கலரில் இந்த மாதிரி பிங்க் இல்லாமல் ரெட், பர்பிள், பிளாக் அப்படி இருந்துச்சாமண்டா நம்ம நெக்ரோடைஸ் ஆகிட்டேன்னா அர்த்தம். ஆகவே கட் இஃப் பிளாக்னு சொல்லி அது பிளாக் இருந்தால் நெக்ரோடைஸ் ஆகிட்டு, அப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கணும், ரிசெக்ட் பண்ணுவோம். Classification of the okay, அடுத்தது classification of the acute intestinal obstruction. acute intestinal obstruction கிளாசிஃபிகேஷனை பார்த்த மாதிரி இருந்தால், நம்ம முன்னே பார்த்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் எப்படி மேலே பார்த்துருப்போம், இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்போம். மெக்கானிசம் அடிப்படையில் கிளாசிஃபை பண்ணலாம். அடுத்து லெவல் அடிப்படையில், டிகிரி அடிப்படையில் கிளாசிஃபை பண்ணலாம். இப்போ
எக்ஸ்ரே சயின்ஸும் இப்போ நம்ம பார்த்தோம். எக்ஸ்ரே சயின்ஸ் பார்த்தோம். இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த acute intestinal obstruction ஹிஸ்ட்ரி, அதாவது ப்ரீவியஸ் சர்ஜரிஸ் இதுக்கான பார்க்க வேண்டாம். ப்ரீவியஸ் சர்ஜரியில் வர அதர்ஷனால் செய்யலாம். நிறைய கொமனாக வந்து இன்டெஸ்டினல் obstruction காரணமாகிக்கும். ஹேர்னியா, கேன்சர்ஸ் இருந்ததுனால பார்க்கணும். இன்ஸ்பெக்ஷன், அதாவது டிஸ்டென்ஷன், சிம்ப்டோமெட்ரி, விசிபிள் பெரிஸ்டால்சிஸ், ஸ்காரிங்னு பார்க்கணும். பல்பேஷன், டெண்டர்னஸ், மாசஸ், டியூமர், இன்டிசெப்ஷன், ஹேர்னியல் orifices, ஆல்வேஸ் ஹேர்னியஸ் orifices பார்க்கறது கட்டாயமாகிக்கும். பல்பேட் பண்ணி பார்க்கணும். சூப்பர்ஃபிஷியல் டீப் பல்பேஷன்லாம் பண்ணி பார்க்கலாம். பெர்கஷன், திம்பனி or gaze in a tympanic sound or dull sound if the fluid or tumor. Auscultation, high pitch tinkling sound, early mechanical பார்த்தோம்னா tinkling sound இருக்கும். versus silent பார்த்தோம்னா late or paralytics டைப்பில் பார்த்தோம்னா சைலண்ட் ஆகி போகுது auscultation. Rectal examination, empty the ampulla, blood இந்த இன்டர்செப்ஷன் கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது. மாஸ் இருக்கான்னு பார்க்குது டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷனில். ரேடியோலாஜிக்கல் எக்ஸாமினேஷன், பிளெயின் எக்ஸ்ரே அப்ரைட் ஓ சுப்பைன் பொசிஷனில் செய்யணும். இல்லாட்டி அப்ரைட் பொசிஷனில் ரெண்டுலேயுமே எடுக்கணும். ஃபர்ஸ்ட் லைன், லுக் ஃபார் த க்ளோபர் கப் இருக்கன்னு பார்க்கணும். கப் இந்த அர்த்தம், கப் முடிஞ்ச இடத்துல வந்து கட் ஆஃப் சைன் தான் அது. ஸ்மால் இன்டெஸ்டினல் obstruction அர்த்தம். ஃப்ரீ ஏர் இருக்குன்னு பார்க்கணும். ஃப்ரீ ஏர் இருந்தாங்க பெர்ஃபரேட்டட் ஆகிட்டு கம்ப்ளிகேட்டட் ஆகிட்டுன்னு அர்த்தம். சிடி ஸ்கேன் இஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஐடென்டிஃபை த லெவல்ஸ், கோஸ் அண்ட் த ஸ்கீமியா. கண்ட்ராஸ்ட் எனிமா, அதாவது ஃபார் லார்ஜ் பவுல் obstruction, sigmoid volvulus. அதில் பார்த்தோம்னா பேர்டோட சொண்டு மாதிரி, அதாவது பறவையோட சொண்டு சைனில் இருக்கும். நம்ம பார்க்கலாம், பறவையோட சொண்டு மாதிரி பார்க்குது பேர்ட் சைன். ஓகே, அதை பார்த்தா நல்லா அழகாக வளங்க பேர்டோட சொண்டு மாதிரி இருக்க போகுது. Small bowel follow through for the partial SBO, gastrogram, small bowel follow through பண்ணி பார்க்கலாம். Intestinal லெப்பில் பார்த்தோம்னா leukocytosis, elevated lactates, ischemia or electrolytes imbalance, hemoconcentration பார்க்கலாம். அல்ட்ராசவுண்டில் பார்த்தோமா இருந்தால் dilated fluid fill loops, to and fro movements இருக்கிறத பார்க்கலாம். Laparoscopy, diagnostic and therapeutic for the adhesive small bowel obstruction. அதாவது லெப்ரோஸ்கோப்பியில் ரெண்டையும் செஞ்சிடலாம், டயக்னோஸ் பண்ணலாம். இன்கேஸ் அதர்ஷன் இருந்தால் அதை என்னெல்லாம் லேசாக கட் பண்ணி ரெண்டு பவுலையும் செப்பரேட் பண்ணிவிடலாம். Strangulated intestinal obstruction. Strangulated intestinal obstruction என்றால் நமக்கு முதல் ஞாபகம் பெற வேண்டிய சொல் சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. இது வந்து சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. Obstruction with compromised blood supply. Blood supply என்ன செஞ்சிடும், compromised ஆயிரும் to the bowel segment, leads to ischemia, necrosis, perforation. அப்போ obstruction வரதுனால முதல் கட்டம் என்ன நடக்கும், blood supply compromised ஆகுது, அதால் இஸ்கீமியா வருது. இஸ்கீமியா வந்து நெக்ரோசிஸ்க்கு வழிவாகும். நெக்ரோசிஸ் அடுத்த கட்டம் பெர்ஃபரேஷன் ஆகும். சர்ஜிக்கல் எமர்ஜென்சி அடிக்க போகுது. இந்த கோசஸ் பார்த்தோம்னா ஒன்று இன்காசரேட்டட் ஹெர்னியா, மோஸ்ட் காமனான விஷயம் ஹெர்னியா தான், அதுவும் இன்காசரேட்டட் ஹெர்னியா. Volvulus Sigmoid or cecal volvulus, interception, adhesive bands like tight band cutting off mesentery, and internal hernias.
கிளினிக்கல் பிக்சர்ஸ் லைக் பெயின் பிகம் கன்ஸ்டன்ட் பெயின். இது வந்து ஒரு கொலிக்கு பெயின் ஆகிக்காது, கன்ஸ்டண்ட்டாக பெயின் நிற்க போகுது. ஏன்னா அது இஸ்கிமியா வந்தாலே கன்ஸ்டன்ட் பெயின் பவலில். சைன்ஸ் ஆஃப் ஷாக் இருக்க போகுது, டெக்கிகார்டியா, ஹைப்போடென்ஷன். பெரிட்டோனியல் சைன்ஸ் லைக் டெண்டர்னஸ், கார்டிங், டெவலப்ட் early development of the sign. bloody stool, vomiting இருக்க போகுது, லேட் சைன். டயக்னோசிஸ் பார்த்தோம்னா கிளினிக்கல் சஸ்பிஷன் அதாவது கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான் இங்கே மெயின் டயக்னோசிஸ். சிடியில் பார்த்தோம்னா திக்குண்ட் பவல் வால் திக்காக போகுது, நியூமோட்டோசிஸ், போர்ட்டல் கேசஸ், விரில் சைனிக்க போகுது. லெப்பில் பார்த்தோம்னா லெக்டேட் எலிவேட் ஆகிருக்கும், மெட்டாபாலிக் அசிடோசிஸ் இதை பார்க்கக்கூடிய மாதிரி. ட்ரீட்மெண்ட் லைக் இமீடியட் சர்ஜரி, ரிசிசிட்டேஷன் simultaneously resuscitate பண்ணோம். Resection principles like resect the all necrotic bowels, margin, ensure the healthy bleeding edges இருக்குதான்றதை பார்க்கணும். அனஸ்தமோஸ் பண்ணுவோம் எப்படின்னா only if patient stable. அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா அனஸ்தமோஸ் பண்ணுறது, அதாவது இப்போ நம்ம பவலில் ஒரு இடத்துல நமக்கு இன்கார்சரேட்டட் ஆகிட்டு, உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஹேர்னியா வந்து இது இந்த இடத்துல வந்து ஹேர்னியா வந்து அந்த ஹேர்னியா வந்து இன்கார்சரேட்டட் ஹேர்னியாவாகி ஃபுல்லாக ஸ்ட்ரங்குலேட்டட் ஆகிட்டேன்னு வைப்போம். இப்போ இதில் நம்ம என்ன செய்வோம், இந்த ஹேர்னியா வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டோம், ஃபுல் நெக்ரோடைஸ் ஆகிட்டு. இப்போ நமக்கு இவ்வளோ மிஞ்சிரி உதாரணம் மிஞ்சிரிக்கண்டா அனஸ்தமோஸ் பண்ணோம். பேஷண்ட் ஸ்டேபிளாக இருக்கார், பெரிட்டோனைட்டிஸ் இல்லை, குட் பிளட் சப்ளை இருக்குது என்றா அனஸ்தமோஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைண்டா ஸ்டோமா, இது ப்ராக்சிமல் எண்ட், இது டிஸ்டல் எண்ட். இந்த ப்ராக்சிமல் எண்டை கொண்டாந்து என்ன செய்வோம்டா அப்டோமினோட சேர்த்து அப்டோமினல் வாலோட சேர்த்து ஸ்டோமா அடிப்போம். அடிச்சுட்டு இதைத்தான் ஹார்ட்மென்ஸ் ப்ரொசீஜர் ஃபார் த கோலான் செல்வோம். ஸ்டோமா அடிச்சுட்டு இதையும் தச்சு வச்சு போட்டு இந்த பேஷண்ட் ஸ்டேபிள் ஆகிட்டாரண்டா, பெரிட்டோனைட்டிஸ் ஒன்றும் இல்லை, குட் பிளட் சப்ளை எல்லாம் வந்துட்டேன்டா, நம்ம கொஞ்சம் டேஸ் டு மந்த்ஸ், கொஞ்சம் வீக்ஸ் டு மந்த்ஸுக்கு அப்புறம் செய்வோம். திரும்ப இந்த ஸ்டோமா இல்லாமக்கி இதோட சேர்த்து ஃபுல் அனஸ்தமோஸை பண்ணிவிடுவோம். மெமோரி ஹூக், ஸ்ட்ரங்குலேஷன் இஸ் ஈக்குவல் டு டெத் கட், கன்ஸ்டன்ட் பெயின் ஷாக் இருக்கும், அப்போ கட்டிட்டு வரும். சிக்மாய்டு வால்வியூலஸ் முன்ன பார்த்தோம். வால்வியூலஸ் பார்த்தோம்னா எல்டர்லி பர்சனில் மெயினாக வரும். க்ரானிக் கன்ஸ்டிபேஷன் இருக்க டைமில் இந்த வால்வியூலஸ் வரும். நியூரோசைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ்லேயும் வால்வியூலஸ் வரது வாய்ப்பு. மெசிவ் அப்டோமினல் டிஸ்டென்ஷன் சிம்டமேட்டிக். பெயின் இஸ் ஆஃபன் லெஸ் சிவியர் தென் த எக்ஸ்பெக்டட் ஃபார் த டிகிரி ஆஃப் டிஸ்டென்ஷன் அன்டில் ஸ்ட்ரங்குலேஷன் ஓகே. அது வரைக்கும் பெயின் அந்த அளவுக்கு இருக்காது. ஸ்ட்ரங்குலேஷன் வந்தால் தான் சிவியர் கன்ஸ்டன்ட் பெயின் இருக்கும். obstruction இருக்க போகுது. டயக்னோசிஸ் எக்ஸைல் பார்த்தோம்னா காஃபி பீன் சைன் இருக்கும், பிளண்ட் லைனர் டியூப் சைன், ஹியூஜ் டைலேட்டட் லூப்ஸ் arise from the pelvis. கன்ஸ்ட்ராக்ட் anemia பேர்ட்ஸ் பீக் சைன் இருக்க போது பார்த்தோம். சிடியில் வேர்ல்ட் சைன் இருக்கும். ட்ரீட்மெண்ட் இனிஷியல் ட்ரீட்மெண்ட் ரிஜிட் ஃப்ளெக்சிபிள் சிக்மாய்டோஸ்கோபி டு டிட்டோஸ் அன்ட்விஸ்ட் அண்ட் டீகம்பஸ். அன்ட்விஸ்ட் பண்ணி டீகம்பஸ் பண்ணுறதுக்குரிய சிக்மாய்டோஸ்கோப்பியை பண்ணி பார்ப்போம். சக்ஸஸ் ரேட் வந்து சிக்மாய்டோஸ்கோப்பியில் 70 to 90% சக்ஸஸ் ஆகும். இன்கேஸ் அது பிறகு நினைவோம் பிளேஸை ரெக்டல் டியூப் பிளேஸ் பண்ணி வைப்போம். டெஃபினேட்டிவ் சர்ஜரி என்னென்னா பிகாஸ் த ரீகரண்ட் ரேட் ஆஃப்டர் த டிட்டோரேஷன் எலாங் இஸ் ஹை. இப்போ திரும்ப அந்த டயலேட்டட் பவுல்ஸ் தானே, அது ஆல்ரெடி வீக்கெண்ட் டயலேட்டட் பவுல். அந்த வீக்கெண்ட் டயலேட்டட் பவுல் என்ன திரும்ப ட்விஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு 40 to 60% இருக்குது. அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா டெஃபினேட்டிவ் சர்ஜரி நம்ம போகிறது நல்ல மீன் அதை தவிர்க்கலாம், ரீகரன்ஷன் தவிர்க்கலாம். எலெக்டிவ் resection is recommended during the same admission. Operations like if gangrenous ischemic வந்து அடுத்த கட்டம் கேங்க்ரீனாக போய்த்தண்டா, கேங்க்ரீனஸ் இஸ்கீமியாக போய்த்தண்டா, இது வந்து எமர்ஜென்சி ஹார்ட்மென்ஸ் ப்ரொசீஜர் தான் செய்யலாம். ஹார்ட்மென் ப்ரொசீஜர் என்ன, சிக்மாய்டை வெட்டுறது இல்லை, அதாவது பிறகு எண்ட் கொலஸ்டோமி ஸ்டோமா ஒன்றை யூஸ் போட்டுட்டு இது மாதிரி க்ளோஸர் ரெக்டல் ஸ்டம் இது அவ்வளோத்துக்கு மெயின் நிலமோ, அதாவது முன்ன சொன்ன மாதிரி
எந்த இடத்துல பிரச்சனையோ கேங்க்ரீன் அவ்வளோதையும் வெளியே கட் பண்ணி ரிசெக்ட் பண்ணிவிட்டு அதோட ப்ராக்சிமல் டிஸ்டல் பார்டையும் ரிசெக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்சிமல் பார்டை ஸ்டோமா அடிப்போம், டிஸ்டல் பார்டை வச்சு வைப்போம். பிற்காலத்தில் என்னையும் திரும்ப அதை அடுத்த இதுக்கு பண்ணுவோம். இது வந்து 2 கட்டமாக செய்கிற சர்ஜரி அடிக்க போகுது. இஃப் வியபிள், அதாவது ரிசெக்ஷன் வித் த ப்ரைமரி அனஸ்தமோசிஸ், இஃப் பவல் ப்ரிப்பேரேஷன் பாசிபிள், ஓ பேஷண்ட் ஸ்டேபிள், ஓ ஹார்ட் மேனேஜ் தான் பண்ணுவோம். மீசோசிக்மைடோஸ் பிளாஸ்டி, அதாவது ஃபிக்சேஷன் ஆஃப் த சிக்மாய்ட், ஹை ரீகரன்ஸ் ஓ ரேலி டன். இது பெரும்பாலும் செய்கிறது இல்லை. சிக்மாய்டு வல்வியூலஸ் என்ன நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது காஃபி பீன் சைன் ஆன் த எக்ஸ்ரே. அதுக்கப்புறம் அன்ட்விஸ்ட் பண்ணுறது, பிற்காலத்தில் செக் பண்ணுறது. Obturation Intestinal obstruction, Etiopathogenesis, அதாவது மெக்கானிக்கல் blockage of the lumen without the initial vascular compromission ஒன்றும் இல்லாமல் உள்ளுக்கு மெக்கானிக்கல் வெண்டிலேஷன். உதாரணத்துக்கு ஸ்டூல் கட்டி ஆகிறது, டியூமர்ஸ், அப்படி ஏதாவது உள்ளுக்கு நடக்குது. அதாவது லியூமன் வந்து எப்படியோ உள்ளாலேயோ வெளியாலேயோ ஏதோ நடந்து இது மெயினாக உள்ளுக்கு லியூமனுக்கு உள்ளுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. இதில் இன்ட்ராலியூமினல், இன்ட்ராமியூரல், எக்ஸ்ட்ராமியூரல் நம்ம அதை பிரிக்கலாம். இது வந்து இன்டெஸ்டைனல் வால், இது லியூமன். இப்போ இன்ட்ராலியூமினல்ண்டா லியூமனுக்குள்ளே ஏதாவது போய் அடைச்சிக்கிறது. உதாரணத்துக்கு ஸ்டூல், கோல்ஸ்டோன் இலியஸில் பார்க்கலாம். பிசாஸ், பேரசைட்ஸ், அஸ்காரிஸ் போன்ற பேரசைட் என்னையும் அடைச்சிக்கிறியும். இது இன்ட்ராலியூமன் முதலாவது. இன்ட்ராலியூமினல் முதலாவது. இன்ட்ராமியூரல்னு சொல்கிறது, இந்த இன்ட்ராமியூரலுக்கு வேறு கலர் ஒன்று எடுத்துக்கும், பச்சை எடுப்போம். இன்ட்ராமியூரல் சொல்கிறது இவங்க, இது வந்து என்ன செய்கிறது, ஒப்ஸ்ட்ரக்ட் ஆகுது. இது என்ன செய்யும், அடுத்த கட்டம் தானத்துக்கு வளரும். வளர்ந்து இப்படி வரும். இந்த வோல் என்ன செய்யுமாண்டா, அது கட் ஆஃப் பண்ணும். இப்படி வர்றது, இப்படி ஒரு டியூமர் ரெண்டு ஃபார்ம் ஆகிறது. கோலான் கேன்சர்ஸ், ஸ்ட்ரிக்சர்ஸ், க்ரான் டிசீஸ், கீமியா, எட்ரேசியா, அதில் இன்ட்ராமியூரல் என்று பார்க்கலாம். இது ரெண்டாவது. மூணாவது எக்ஸ்ட்ராமியூரல். எக்ஸ்ட்ராமியூரல் சொன்னால் ஒரு கேன்சர், டியூமர், அப்சஸ், என்லார்ஜ் யூட்ரஸ் என்ன செய்யணும்னா வெளியால் எப்படி வளர்ந்து என்ன செய்ய மாட்டாது, இந்த டபுள் வால் படத்தை நல்லா பார்த்தவங்க டபுள் வால், எக்ஸ்ட்ரா ஃபுல் வாலையும் என்ன செய்ய மாட்டால் நெரிக்கிறது. இப்படி டியூமர் இப்படி ஃபுல்லாக நெரிக்கிறது. இது வந்து எக்ஸ்ட்ராமியூரல் அரிக்கும். கிளினிக்கலி பார்த்தோம்னா கொலிக்கி பெயின், இன்டர்மீடியன்ட் கொலிக்கி பெயின், வாமிட்டிங் லேட் இன் லோ obstruction, distension, obstipation. Patient may feel well between pain episode initially. Diagnosis பார்த்தோமாக இருந்தால் எக்ஸ்ரே, dilated loop above the block, collapse ஆகிய போகுது. CTயில் பார்த்தோம்னா identifies the mass causes, colonoscopy for the colonic obstruction, diagnostic and the potentially therapeutic stenting. Treatment, small bowel and surgery, resection and adhesiolysis, adhesion அதை வெட்டி எடுக்கிறது சம்மந்தமாக யோசிக்கணும். லார்ஜ் பவல் டியூமர்ஸ் அப்படி இருந்தால் ரைட் சைடு, இப்போ லார்ஜ் பவலில் வந்துட்டு இலியம், சீக்கம், appendix, ascending transverse, descending sigmoid, rectum, anus. இப்போ ரைட் சைட் லெஃப்ட் சைடு வந்து விரிவோம்.
இப்போ ரைட் சைடை பார்த்த மாதிரி இருந்தால் நமக்கு தெரியும் ரைட் சைடுக்கு வந்து ரைட் ஹெமிகோலெக்டமி செய்வோம், லெஃப்ட் சைடுக்கு ஹார்ட்மென்ஸ் ப்ரொசீஜர் செய்வோம். அதை ஞாபகம் வச்சுக்குவோம். இங்கே ஹார்ட்மென்ஸ் தான் செய்கிறது பெரும்பாலும், இங்கே ரைட் ஹெமிகோலெக்டமி செய்கிறது. ஹார்ட்மென் ப்ரொசீஜரோ ஸ்டென்டிங், அதாவது பிரிட்ஜ் டு த சர்ஜரி, தென் எலெக்டிவ் சர்ஜரி. அதாவது நம்ம முன்னே சொன்ன மாதிரி முதல் ஃபெஸ்ட்டுக்கு கட் பண்ணி ஸ்டோமா அடிப்பாங்க, பிறகு அதை தச்சுடுவாங்க, அதை சரியாக்குவாங்க, டபுள் சர்ஜரி ஆகிக்கும். கோல்ட்ஸ்டோன் இல்லியஸ், கோல்ட்ஸ்டோன் இல்லியஸ்ன்னா தெரியும், நம்ம அந்த இதில் பார்ப்போம், கோல்ட்ஸ்டோன் நம்ம படிக்க பார்ப்போம். அப்படி அந்த கோல்ட்ஸ்டோன் நேம் அந்த கோல் பிளேடர் பக்கத்தில் இல்லி ஒரு இன்டெஸ்டைனோட பட்டு அது ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகி இந்த கோல்ட்ஸ்டோன் வந்து இதுக்குள்ளே வர்றது. அது அப்படியே வந்து என்ன பண்ணா பெரும்பாலும் இந்த இல்லியோஹீக்கல் வேல் அந்த ஏரியா இல்லாமல் அந்த ஒப்ஸ்ட்ரக்ட் ஆக போகுது. அதுக்கு என்ன செய்வோம், enterolithiotomy, remove the stone, or cholecystectomy later if needed. Intersusception என்றா ஒரு இன்டெஸ்டைனுக்குள்ளே லியூமனுக்குள்ளே இன்னொரு இன்டெஸ்டைன் வந்து சேர்ந்து இருக்குது, இப்படி வந்து இருக்குது. இதான் இன்டர்செப்ஷன் சொல்லுவோம். அதாவது டெலிகோப்பிங் ஆஃப் ஒன் செக்மெண்ட் ஆஃப் த intersusception into the adjacent segment, intersuscipient. டைப்ஸ் பார்த்தோம்னா இல்லியோகோலிக் மோஸ்ட் காமன், அதாவது சில்ட்ரனில் இல்லியோகோலிக் தான் கூட அறிய போகுது. அதாவது இந்த இல்லியம் வந்து இந்த கோலிக்குள்ளே நார்மல் இல்லியம்னா இப்போ அந்த இல்லியோகோலிக் இல்லியம் என்ன செய்யும்னது இப்படி இருக்க போகுது. இப்படி இருக்க போகுது, அந்த உள்ளுக்கு போயிருக்க போகுது. இல்லியல் ஓ கோலோகோலிக் அது அப்படியும் வர வாய்ப்பு. அடல்ட்டில் யூஸ்வலி ஹேஸ் அ பெத்தாலஜிக்கல் லீட் பாயிண்ட், டியூமர். அதாவது இந்த லீட் பண்ணி முன்னுக்கு கூட்டி போகிற ஆக்களை பார்த்தோம்னா டியூமர்ஸ் இருப்பாங்க, பாலிப்ஸ் இருப்பாங்க, மிக்குலிஸ் டைவர்டிகுலம் வைக்கலாம். பெத்தோஜெனிஸ் என்னென்னா பெரிஸ்டால்சிஸ் புஷஸ் த ப்ராக்சிமல் செக்மெண்ட் இன்டு த டிஸ்டல் ஒன். அப்போ பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் என்ன பண்ணா ப்ராக்சிமல் செக்மெண்ட்டை கொண்டு போய் டிஸ்டல் செக்மெண்ட்டோட என்ன செய்யணும்னா கொண்டு போய் பூத்தும். மிசென்ட்ரி இஸ் கிரேக்ட் அப்படியே போகும். கோசிங் வீனஸ் கன்ஜஷன் வரத்தால் எடிமா வரும். எடிமா வந்து அட்ரியல் ஒக்ளூஷன் அண்ட் நெக்ரோசிஸ். கிளினிக்கலி அதாவது சில்ட்ரனில் 90% வந்து இல்லியோகோலி வந்து சில்ட்ரனில் வாய்ப்பு. சில்ட்ரனில் பார்த்தோம்னா இன்டர்மிட்டன்ட் கோலிக்கி பெயின், அதாவது சில்ட்ரன் ட்ரோஸ் லெக் அப் அந்த அளவுக்கு, அதாவது ரிகரண்ட் ஜெல்லி ஸ்டூல். முதலாவது விஷயம் இன்டர்மிட்டன்ட் கோலிக்கி பெயின், ரெட் கரண்ட் ஜெல்லி ஸ்டூல், அதாவது பிளட் மீக்கோ சேர்ந்த ஸ்டூலாக இருக்க போது. அதோட பல்பபிள் sausage shaped mass in the right upper quadrant ஏரியாவில் ரைட் அப்பர் குவாட்ரன் லோ குவாட்ரன் ஏரியாவில் வந்து நமக்கு சொசேஜஸ் ஷேப்பில் வந்து மாஸ் இருக்க போகுது. நம்ம இந்த ஏரியாவில் சொசேஜஸ் ஷேப்பில் மாஸ் இருக்கும். டான்ஸ் சைன், அதாவது எம்டி த ரைட் லோவர் குவாட்ரன், சீக்கம் ஹேஸ் மூவ்ட் அப். கிளினிக்கல் அடல்ட்டில் பார்த்த மாதிரி இருந்தால் க்ரானிக் இன்டர்மிட்டன்ட் பெயின், வெயிட் லாஸ், சைன் ஆஃப் ஒப்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாம். டயக்னோஸ்டிக் அல்ட்ராசவுண்ட் ஃபெஸ்ட் லைன் இந்த கிட் டார்கெட் டோனட் சைன்னு சொல்லுவோம். கன்சென்ட்ரிக் ரிங் ஆஃப் த பவுலில் பார்க்கக்கூடிய மாதிரியும். கான்ட்ராஸ்ட் எனிமாவில் பார்த்தோம்னா டயக்னோஸ்டிக் அண்ட் தெரப்பியூட்டிக் சில்ட்ரனில் இது வந்துட்டு ஒரு தெரப்பியூட்டிக்கோ டயக்னோஸ்டிக் இதாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் எனிமா போடுது. சிடி அடல்ட் டு ஃபைண்ட் த லீட் பாயிண்ட் சிடி பண்ணலாம். டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ், அப்பெண்டிசைட்டிஸ், ஹென்ஷர் ஸ்கொலெனின் புர்புரா, இது பீடியாட்ரிக்கில் வரும். ட்ரீட்மெண்ட் சைல்டுக்கு பார்த்தோம்னா கான்ட்ராஸ்ட் எனிமா ரிடக்ஷன்,
no operative treatment. Success percentage more than 80%. Surgery, if the air contrast enema reduction வந்து ஃபெயில் ஆனால் வந்து சர்ஜரி செய்வோம். ஆப்ரேட்டிவ் ஐடிஸ் இருந்தால் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். அடல்ட் வாதம்னா சர்ஜிக்கல் ரிசெக்ஷன் தான். Do not reduce manually if malignancy suspected. Malignancy suspected இருந்தால் நம்ம risk of perforation or seeding or main risk இருக்கிறதால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ரிசெக்ட் த என்டையர் பிளாக் வந்து நம்ம ரிசெக்ட் பண்ண வேண்டி இருக்கும். கிட் டார்கெட் ஆன் த அல்ட்ராசவுண்ட் jelly in the diaper, so reduce with the air. Adult வாதம்னா tumor inside, so cut it out. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 கேள்வி இந்த இன்டெஸ்டினல் ஜிஐடிக்குள்ளே கொஞ்சம் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.